ஒரு பேக்கெட் மஷ்ரூம், அதே அளவுக்கு வெங்காயம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னா சேர்த்து. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, மஷ்ரூம் வெங்காயம் ரெண்டையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாவோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இல்லை தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, மஷ்ரூமில் இருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் இது நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கிடுச்சு. நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வாசனைக்காகவும் நம்ம வேறு எந்த மசாலா பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாவோட வாசனை தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மஷ்ரூம் வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். உப்புமே நம்ம பச்சை மிளகாயில் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தேவைப்பட்டால் கடைசியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நடுவில் கிளறி விட்டாச்சு. மஷ்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மஷ்ரூம் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வாசனைக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, தக்காளியுமே சேர்க்கல. இது சப்பாத்தி, புலாவ் இந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.